அதுபோல் நானும் நின்றிருந்தேன், நீ எங்கு சென்றாய் கண்ணம்மா? அழகான அரிதாரம் வெளிபார்வைக்கு பூசிக்கொண்டேன், புன்னகைக்க போதும் கண்ணம்மா. நீ கேட்கவே என் பாடலை உன் ஆசை ராகத்தில் செய்தேன். உன் புன்னகை பொன் மின்னலை நான் கோர்த்து ஆகாமல் செய்தேன். அட வாட் அ லைஃப் ப்ரோ, வாழ்ந்தா இப்படி வாழணும்னு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணும். யாருங்க சொன்னா தனியா இருந்தா போர் அடிக்கும்னு, தனியா இவரு எவ்வளவு சில் பண்றாரு அப்படின்னு பாருங்க. முகமது அனாஸ் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேஜில் இந்த மாதிரி ஹார்ட் வார்மிங்கான நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன பண்ணுவார் அப்படின்றத காமிச்சிருக்காருங்க. காலையில் எந்திரிக்கிறாரு, அதுவும் எப்போ 4 மணிக்கு, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவர் வந்து மாவெல்லாம் வச்சுருக்காரு. ஸோ அதை வச்சு ஒரு தோசையை சுட்டு, அப்புறமா பொடி தோசையை சுட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேர்க்கடலை சட்னி அவரே பண்ணுறாருங்க. அதுக்கப்புறமா சுட சுட காஃபிலாம் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. ஒருவேளை லஞ்சுக்காக எடுத்துகிட்டு போகிறாரோ அப்படின்னு நம்ம நினச்சா அப்படியே கிளம்பி பீச்சுக்கு போகிறாரு. பீச்சுக்கு போயிட்டு ஒரு பெட்ஷீட்டை விரித்து அதுக்கப்புறமா இவர் உட்காந்து கடலை பார்த்துக்கிட்டே, கடல் சவுண்டை கேட்டுக்கிட்டே அவர் எடுத்துகிட்டு வந்து அந்த பொடி தோசையும் சட்னியும் வச்சு தொட்டு சாப்பிட்றாரு பாருங்க. நாமளே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. சுட சுட காஃபி வேற ஒரு பக்கம். வாழ்றாயா அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு சொல்ல தோணுது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயரை போட்டுட்டு அவருடைய டேவை சூப்பராக கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நாளை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதுவுமே பண்ண பிடிக்கலப்பா அப்படின்னு விட்டத்தை பார்த்துட்டும் இருக்கலாம், இல்லைனா இவர் பண்ண மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகா இருக்கே, இதே மாதிரி நம்ம பண்ணி பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸில் வந்துட்டே இருக்கு, இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.